Hello friends, welcome to BANUPRIYA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மசாலா சாதம் செய்ய போறோம். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. வாங்க இந்த வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, தக்காளி நல்லா மசிய வேகணும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக காய் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்தை இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சட்னி ரெடி பண்ணிடலாம். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மசாலா ரைஸ் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் பானுப்ரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.